ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் தோல்வி தழுவியிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொளிய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க கிள்ளியூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க கிள்ளியூர் தொகுதி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. கிள்ளியூர் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 15 முறை இந்த இடத்துல எலக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப 1957, 62, 67, 71, 2006, 2011, 2016, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா 1977, 1980, 1984ங்கிற வாக்குல இந்த இடத்துல கன்டினியூஸா அதாவது 3 முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட இவங்க கூட்டணியில இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க 1996, 1996, 2001 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனதா தள் அப்படிங்கிறீங்க 1991 இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிளியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 15 தொகுதியில 8 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 3 முறை பாஜகவும், 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை ஜனதா தளும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். அந்த வகையில நம்ம கிள்ளியூர்ல இரு சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. இந்த காணொலியில் 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பா எஸ். ராஜேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டி போட்டு 77,356 வாக்குகளும் 50.90% வாங்கி மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 31,061 வாக்குகளும், விஜயராகவன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 20.40% இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா, மரியே கமலபாய் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 25,862 வாக்குகளும் 17% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி சார்பில் அங்கம் வச்ச தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் குமரதாஸ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 13,704 வாக்குகளும் 9% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2021 தேர்தல் எடுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்போ, எஸ். ராஜேஷ்குமார் தான் மறுபடியும் இந்த இடத்துல போட்டியிட்டு 1,01,541 வாக்குகளும் 60% வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணியில இருந்த ஏடிஎம்கே இந்த இடத்துல வந்து ஜுடதேவ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 46,141 வாக்குகளும் 27.30% பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வாக்குகள் சரிஞ்சு அவங்க இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பீட்டர் ஹெச் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 14,517 வாக்குகளும் 8.6% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் மிக குறைந்த அளவில் தான் மற்ற கட்சிகள்லாம் வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிள்ளியூர் மக்களவைத் தேர்தல் விவரங்கள் கடந்த இரு தேர்தலில் எடுத்துருவோம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரி தொகுதியில் வந்து இது மக்களவைத் தேர்தல் வரும். அந்த வகையில் கிள்ளியூர் தொகுதியில் 2019, 2024 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2019 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் பாதி % வாக்குகளை வந்து திமுக கூட்டணி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1,12,950 வாக்குகளும் 53.62% வாங்கி மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க கன்னியாகுமரி தொகுதியில். அடுத்தது பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 42,230 வாக்குகளும் 20.05% வாங்கி மிக குறைவான அளவில் வாக்குகள் இங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, கூட்டணி பலத்தோடு இருந்த அதிமுக இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,796 வாக்குகளும் 1.33% பெற்று அவங்க 3ஆம் இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2024 கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுக மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருக்கு. அதாவது ஒரு ஸ்டேட் பார்ட்டியான இது மிகப்பெரிய பார்ட்டியாக இருக்கிற இந்த அதிமுக பார்த்தீங்கன்னா, தனிச்சு இந்த இடத்துல 3,108 வாக்குகளும் 1.76% வாங்கி மிகப்பெரிய அளவில் ரொம்ப ட்ராபேக்கை சந்திச்சிருக்காங்க இந்த தொகுதியில். ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ட்ராபேக்கை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 95,930 வாக்குகளும் 54.36% பெற்று அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகளை இந்த இடத்துல சேகரிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில்
திமுக கூட்டணியில சேர்ந்த காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ சார்புல இந்த இடத்துல பாஜக 44,489 வாக்குகளும் 25.21% அவிங்க கைப்பற்றியிருக்காங்க. இந்த தொகுதியில அவிங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த 25% வாக்குகள் வந்து எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல வந்து அவிங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 8,477 வாக்குகளும் 4.8% வாங்கி இவிங்க 3ஆம் இடத்த இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம கிள்ளியூர் தொகுதி 4 தேர்தல்கள் விவரங்கள பார்த்துரலாம். அந்த வகையில திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2016ல 50.90%, 2019ல 53.62%, 2021ல 60%, 2024ல 54.36% வாங்கி இவிங்க 50%க்கு மேல வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இந்திய தேசிய காங்கிரஸோட இணைந்த திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதிமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2016 தேர்தல்ல 17%, 2019ல 20.05%, 2021ல 27.30%, 2024ல 1.76% வாங்கி மிகப்பெரிய அளவுல வாக்குகள சரிவு சந்திச்சிருக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பயும் இந்த இடத்துல 17% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. கூட்டணி கட்சியோட இணைந்தப்ப மட்டும் கொஞ்சம் அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கூட்டணி கட்சி இல்லாம தனிச்சு போட்டிட்டு இருக்க இப்ப இபிஎஸ் தலைமையிலான இருக்கிற அவர்கள் தலைமையிலான இருக்கிற அந்த அதிமுகக்கு மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதி ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தேர்தல்ல 0.9%, 2019ல 1.33%, 2021ல 8.60%, 2024ல 4.80% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில 4% வாக்குகளுக்கு மேல இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, கிள்ளியூர் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 2,45,296 வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 1,24,361 ஆண்களும், 1,20,914 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆண்கள் கொஞ்சம் கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து 3ஆம் பாலினத்தவர்னு கூறப்படுறவங்க 21 வாக்காளர்கள் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 42,034 ஆண்களும், 40,869 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 53,227 ஆண்களும், 51,751 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஓல்டேஜஸ்ன்னு சொல்லப்படுறவங்க 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 29,100 ஆண்களும், 28,294 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த தொகுதி மிடில் ஏஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிள்ளியூர் தொகுதி வாக்கு சதவீதத்தை பற்றி பேசிடுவோம். அந்த வகையில் பார்க்குறப்ப கடந்த 8 தேர்தல்கள் நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1989ல் 63.20, 1991ல் 57.60, 1996ல் 59%, 2001ல் 51.10%, 2006ல் 59.80%, 2011ல் 63.90%, 2016ல் 61%, 2021ல் 70% பெற்று இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகள் செலுத்தலை அப்படின்னாலும் மிக குறைவான அளவில் தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதி மக்களுக்கு நான் வேண்டுகோள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 100% வாக்குகள் செலுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான வேட்பாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான். 2026 தேர்தல் வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் கிளியூர் தொகுதியில் 64.97% வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக 100% பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து கிள்ளியூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 2026ல் யூசுவல் இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. இந்த இடத்துல திமுக கூட்டணி சார்ந்தவங்க தான் ஜெயிப்பாங்க. திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 46.57%, 74,211 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெறறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ கிள்ளியூர் தொகுதி திமுக வசம் வர்றது அப்படிங்கிறது மிக அளவில் உறுதியானதா ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸுங்கிற பெரிய ஒரு பலம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்க காரணத்தினால அவங்க இந்த இடத்துல 50% வாக்குகள் வாங்குறதுக்கு அவங்க எல்லா நாளும் முயன்றிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ இப்போது தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழரெல்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க. அந்த காரணத்தினால கொஞ்சம் வாக்குகள் சிதறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில் சிதறாது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயம் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான விடைகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த அதிமுக கூட்டணி இந்த இடத்துல 29.08%, 46,346 வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்னதான் வந்து பாஜகவோட கூட்டணி போட்டு இந்த தொகுதியில் இருந்தாலும் பாஜகவால இந்த தொகுதியில் 26% வாக்குகளுக்கு மேல இது நாள் வரைக்கும் வாங்க முடியல. ஸோ
அந்த வகையில பார்க்குறப்ப 2024 தேர்தலே நம்மளுக்கு அடிப்படையா என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி வந்து ஒரு சற்று பலம் குறைந்த தொகுதியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா, கண்டிப்பான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில 9.44% 15,045 வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க தனிச்சையா தான் போட்டியிட போறோம், தனிச்சையா தான் வெற்றி பெற போறோங்கிற ஒரு கொள்கையோட அவிங்க இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில அவிங்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு டிஃபெக்ட்ட ஏற்படுத்துறது நாம் தமிழர் வந்து இருக்கு. ஸோ நாம் தமிழர் வந்து எந்தெந்த வகையில எப்படியெல்லாம் வெற்றிகள அதிமுகவுக்கு பறிச்சிருக்காங்க 2021 அப்படிங்கிற ஒரு தொகுப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு உங்க காணொளி கண்டிப்பா வரும். அந்த வகையில பார்க்குறப்போ 9.44%ம் 15,045 வாக்குகளும் நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல தனிச்சையா நின்னாங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.47%ம் 21,460 வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது காங்கிரஸை மீறி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கடின உழைப்புகள் வந்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்கள் இதை செய்வோம், கண்டிப்பாக இதை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற நிறையா கமிட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதை பொறுத்து இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதி ஒரு சவாலான தொகுதியாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமிழக மாநில காங்கிரஸ்கள் இருந்தாலும் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் 29.08% ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த கூட்டணிகள்லாம் சேர்ந்தாலும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதை மீறி வாங்கணும் அப்படின்னா அதிமுகவோட எழுச்சி, அதிமுகவில் இருக்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக சர்வபலம் வாய்ந்து இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் கைப்பற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதிமுக நிர்வாகிகள் தான் இதுக்கான காரணகர்த்தாங்களாக இருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய அளவில் பலம் பொருத்தி இருக்குது. அவங்க கையில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி அவங்க கூட்டணியில் இணைந்த காரணத்தினால இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 46.57% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய சொற்பமான வாக்குகள்லாம் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி 46.57% வந்து வாக்குகளை வாங்கி தரத்துக்கு ரெடியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அனலைஸும் இதுதான் சொல்லுது. கண்டிப்பாக இவங்க வெற்றி பெறதுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு 9.44% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் தமிழரை வந்து தனிச்சையாக தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் அவங்க கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட அவங்க என்றைக்குமே கூட்டணி சேர மாட்டேன் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் மிகவும் தெளிவாக தெரிவித்த காரணத்தினால இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருக்க போகுது. ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் காங்கிரஸை மீறி வேற எந்த கூட்டணி வச்சாலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆக மொத்தத்தில் அவங்க பாஜகவோடையும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சு இந்த தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுத்து கழக நிர்வாகிகள், அமைப்பாளர்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த தொகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. நம்ம பொறுமையாக பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷ கணிப்புகளை மீறி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. இந்த ஒரு டைம் மட்டும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸ்லி இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தமிழ்நாடு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புற மக்களே. இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் எல்லா தொகுதிகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது கிடைக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காதீங்க. நன்றி.